என்ன சொல்லுங்க, எத்தனை காலங்கள் இருக்குது? 3 3. ஓகே, நிகழ்காலத்துக்கு என்ன சொல்றது? வர்த்தமான காலம் வர்த்தமான காலைய. இறந்த காலம்? අතීත කාලය எதிர்காலம்? අනාගත කාලය அநாகத காலைய. சோ அதீத காலைய, சாரி வர்த்தமான காலைய, அதீத காலைய, அநாகத காலை, இப்படி 3 காலங்கள் இருக்குது. சோ இந்த 3 காலங்களும் கட்டாயமா ஒவ்வொரு காலங்கள் ஒவ்வொரு தேதிகளுக்கு ஃபுல் பேப்பர் எடுப்போமே. எக்ஸாம்பிள் உங்களுக்கு பேச்சு மொழிக்கும் யூஸ் ஆகும், எழுத்து மொழிலையும் யூஸ் ஆகும். சரியா? சோ நீங்க இந்த கிராமர் படிக்கும் போது நிறைய வேர்ப்ஸ் படிப்பீங்க, அதுதான் மெயினா நடக்கும். அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இதெல்லாம் படிக்கிறேன். சரியா? எத்தக்கூடலாமாய் தென் ப்ரெசன்ட் டென்ஸ் எடுப்போமே. ப்ரெசன்ட் டென்ஸ் எடுக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப ஓகே ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லுங்க. மம வந்தா எப்படி முடியும், அதை மட்டும் சொல்லுங்க. මොකද හම්දා? மீள முடியும். மம வந்துச்சுன்னா மீள முடியும். அதே அப்பி வந்துச்சுன்னா மூல முடியும். சரியா? மம வந்தா மீ, அப்பி வந்தா மூ, இது 2 இது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லித்தாரன். இப்ப மம அப்பி இது. அடுத்து இப்ப எங்களுக்கு சொல்ல அம்ரா, நதா, ஆயிஷா, ஹம்தா, ஃபாத்திமா, முகமது, அப்புறம் என்னது மஹிந்தர், அனில், இப்படி பேர்கள் எடுப்போம் தானே. இப்படி இல்லாம ஆண் பெண்ணை வர்க்கமா பிரிக்கும் போது, சரியா, பாயோ கேர்ளா செப்பரேட் பண்ணும் போது, இப்ப பாய்னு சொல்லும் எக்ஸாம்பிள். இப்ப பாய்க்கு நாங்க சிங்கள இப்ப தமிழ்ல சொல்லும் அவன் இல்லாட்டி அவர் அப்படி சொல்லும். சிங்களல என்ன சொல்லுவோம்? ඔහු ஓஹோ. சிங்களல சொல்றது ஓஹோ. ஹரித. அதே மாதிரி அவள், එය ஷீக்கு என்ன சொல்றோம்? அய. ஏ இல்ல அயன்னு சொல்லுவோம். அது அடுத்தது அவர்கள்னு சொல்லும் போது தேன்னு சொல்லும் போது என்ன சொல்றது? ஓ, ஒவ்வொஹு, ஒவ்வொஹு. ஓகே, ஒவ்வொஹு. இதுகள் தான் மெயின். சரியா? இப்ப இந்த காலங்கள் எடுத்தோம்னு சொன்னா இந்த மெயினான விஷயம் இது உயிர் உள்ள பேச்சொற்கள். ஓகே, உயிர் அற்றவை இல்ல, உயிர் உள்ளதை பத்தி நீங்க சொல்லித்தாரேன். உயிர் உள்ள பேச்சொற்கள் வரும்போது நிகழ்காலத்தை எடுத்தோம்னு சொன்னா, நிகழ்காலத்துல என்ன நடக்குதுன்னா மம அப்பி தவிர வேற ஏதாச்சும் பேச்சொற்கள். சரி, நான் சொன்ன மாதிரி ஒஹு, அய, ஒஹு, அப்படி இல்லாட்டி அம்ரா, நதா, இல்லாட்டி முகமது, ஐமன், சல்மான், என்னாலும் சரி. ஓகே, சைமன் சரி, சல்மான் சரி, இப்படி ஒரு பேர். ஓகே, அப்படி அப்படி இல்லாட்டி லமாய், குருவரு, இந்த மாதிரி பேச்சொற்கள் வருதுன்னு சொல்லுவோமே. அப்படி வருதுன்னு சொல்லுவோம். இப்ப அதுல எங்களுக்கு தெரிந்தானே இது ஒருமையா பன்மையான்னு நாங்க செப்பரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரி, இதுல என்னன்னா நிகழ்காலத்துல எழுவாய் ஒருமைன்னு சொன்னா வேர்ப் எப்படி முடியும்? கோமதிவர என்ன ඊවලින් ඉවර වෙනවා. එක්සාම්පල් එකක් මම කියන්නම්කෝ. බල්ලා හයියෙන් බුරනවා, நாய் சத்தமாக குலைக்கின்றது. බල්ලා හයියෙන් බුරනවා. එතකොට ඔයාලා ඒක චේන්ජ් කරනවා මොනවද? බල්ලා හයියෙන් බුරයි බල්ලා හයියෙන් බුරයි. ஓகே, මට චුට්ටක් ඉන්නවම. ஓகே, அப்ப சப்ஜெக்ட் ஓகே எழுவாய் ஒருமைன்னு சொன்னா ஈல முடியும். சோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொன்னா என்ன? பல்லா ஹையன் புரணவா, பல்லா ஹையன் புராய். சரி, එතකොට නංගි පාඩම් කරනවා මොනවද එන්නේ? නංගි පාඩම් කරයි නංගி පාඩම් කරයි. එතකොට කුරුල්ලෝ இப்ப பன்மை. சரியா? குருல்லோ அஹசே பியாம்பனவா, பன்மையா எப்படி முடியும்? எழுவாய்னா ஈல முடியும், சாரி ஒருமைனா ஈல முடியும், பன்மைனா தீல முடியும். சரியா? அப்ப குருல்லோ ஹசே பியாம்பத்தி. තව කියන්න පුළුවන් මොනවද? ළමයි සෙල්ලම් කරනවා, ළමයි සෙල්ලම් කරති ඕකේ. ඊට පස්සේ තව කියන්න මම ඔයාලට
කම්කරුවෝ උද්ඝෝෂණ කරනවා. කම්කරුன்னு சொன்னா தொழிலாளர்கள். ஓகே, කම්කරුවෝ උද්ඝෝෂණ කරනවා. කම්කරුවෝ உத்கோஷண කරති. உத்கோஷன் அந்த வேர்ட் ரீட் பண்ணிக்கலாம் போயிருச்சு. உத்கோஷண. ஓகே, ஏகேக்கா ஹாய். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல ஒருமைனா ஈர முடியும், பன்மைனா தீர முடியும். ஏக இவரை ஏன்னா நான் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் எடுத்தோம்னு சொன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஒருமை பன்மை இது ரெண்டும் பிரியிற. ஒருமையில என்ன நடக்கும்னு சொன்னா ஆண் பால் பெண் பால்னு பாக்குறோம். நம்ம பிரிச்சு பாக்குறோம் உங்களை. சோ அப்படி ஆண் பால் வரும்போது ஓகே, இப்ப வந்து சப்ஜெக்ட் வந்து எழுவாய். எழுவாய் வந்து ஆண் பால். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் எங்க மங்கியானக்கோ தாத்தா. தாத்தா වැඩට ගියා. past tense இது. ගියා சென்றார். ගියා යනවා means செல்கிறார், சென்றார் means ගියා. சோ தாத்தா වැඩට ගියා என்ன சொல்றாங்கன்னா ஆண் பால் சொன்னா எழுவாய் ஆண் பால் இறந்த காலத்துல ஆண் பாலா வந்துச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும்னா கியாவோட சேரும் ஏய. அப்படி சேர்ந்துச்சுன்னா எப்படி எழுதுற? கியேய. வெரி குட். ஒரு மல்லி பாடம் கலா. මල්ලි පාඩම් ගායකයා ගී ගැයුවා. ගායකයා ගී ගැයුවේය. ඊළඟට දෙවැනි එක இப்ப அதுல பெண் பால் வந்துச்சுன்னு சொன்னா, இப்ப ஆண் பால்ல பெண் பால் வந்துச்சுன்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேமுக்கோ அம்மா වැඩට ගියාன்னு வந்துச்சுன்னு சொன்னா இது எப்படி முடியும்னா ஆயல முடியும். ஓகே, ஆயல முடியும். அப்ப அம்மா වැඩට ගියා කොහොමද ඉවර කරන්නේ? අම්මා වැඩට ගියාය. නංගි සෙල්ලම් කළා. නංගි සෙල්ලම් කළාය. ගායිකාව ගී ගැයුවා. ගායිකාව ගී ගැයුවාය. හරි, ඒක තේරුණානේ. ඊළඟට තමා මේ මොකක්ද தேர்ட் ஒன் சாரி ஏகே பகுவச்சனை. இப்ப பன்மையா வந்துச்சுன்னு சொல்லுவோமே, பன்மையா வந்தோடனே ஃபார் எக்ஸாம்பிள் குருவருன்னு சொல்லுவோமே, குருவரு லமுன்ட்டு இகேன் நுவா. இகேன் நுவா ஹரத இகேன் ஊவா. சோ இது வந்து எப்படி முடியும்னா ஓயல முடியும். அப்ப இகேன் ஊவா எப்படி மாத்துற? ஓ இகேன் ஊஓய. ஹரி ළමයි සෙල්ලම් කළා. ළමයි සෙල්ලම් කළෝය. ක්‍රීඩකයෝ තරඟයෙන් දිනුවා. දින්නා. ක්‍රීඩකයෝ තරඟයේ දිනුවෝය. දින්නෝය. சாரி දිනුවායිல දින්නෝය. හරිද? நான் சேஞ்ச் பண்றேன். ඊළඟට வந்து ඊළඟට කියමු බල්ලෝ හයියෙන් බිරුවා. බල්ලෝ හයියෙන් බිරුවෝය. බල්ලෝ හයියෙන් බිරුවෝය. ඒක එකක්. හරිද? ඊට තව දෙයක් තමයි තියෙන්නේ මේක இன்னொரு விஷயம் இதுல. என்னன்னா பன்மையா வரும்போது இறந்த காலத்துல பன்மையில வந்து இன்னொரு விஷயம் இருக்கு, ஹல முடியும். கலஹ, கியஹ, தியூஹ இப்படி முடிஞ்சுன்னு சொன்னாலும் இது என்ன காலம்? இறந்த காலம். என்னது? ஓ என்ன ஒருமையா பன்மையா? බහුවචන. very good. පන්මේ බහුවචනේවා. හරි, very good. ඊළඟට තුන්වෙනි එකට යන් மூணாவது பாயிண்ட் அநாகத காலය. சரியா? அநாகத காலை வந்து கொஞ்சம் லேசு. அது எப்படின்னு சொன்னா ஈய, அடுத்தது ஓய, ஏய. சரியா? அநாகத காலையும் இது அதீத காலையும் சேம். அந்த ரெண்டு காலத்துல இருந்து ஆண் பெண்ணு பிரிச்சு பாக்குற. சோ அநாகத காலையில வந்து என்னன்னா எழுவாய் பெண் பால்னு சொல்லுவோமே, பெண் பால் வந்துச்சுன்னு சொன்னா வேர்ப் வந்து ஈயல முடியும். ஓகே, எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே எப்படின்னா அதுல வந்து இப்படி ஒரு விஷயம் சொல்லணும். பேச்சு மொழியில வந்து நிகழ்காலமும் எதிர்காலத்துக்கு நம்ம பாவிக்கிற வேர்ப்ஸ் வந்து சேம். இன்னைக்கு போறேன்னா அதையானவா, அத ஃபியூச்சர்ல நாளைக்கு போறேன்னா ஹெட்டையானவா. காலத்தை வச்சுதான் நம்ம சொல்றது யானவா, ஹெட்டையானவா, அதையானவா, அனித்தையானவா இப்படி மாத்தி மாத்தி சொல்றது. ஓகே, சோ அதுலதான் இந்த காலங்களை குறிக்கிற. சோ இதுலயும் அப்படித்தான். எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, தங்கி தும்கோ මම නෙවෙයි නංගි හෙට පාසල් යනවා. தங்கச்சி நாளைக்கு ஸ்கூல் போறான். நங்கி හෙට පාසල් යනවා. இதுல என்ன நடக்கும்னா ஒரு சேஞ்ச் ஒண்ணு. පාසල් යන්නේ.
யன்னிய. ஓ, என்ன நடக்குன்னா இந்த யனவாக்கு பதிலா நாங்க வேறொரு வேர்ட் யனவான்னு சொல்றதுக்கு பதிலா யன்னு சொல்றதை யூஸ் பண்ணி ஈன்னு மாத்துவோம். யனவா யன்னிய. கனவா கண்ணிய பொனவா பொன்னிய பொன்னிய பொன்னிய. துவனவா துவனிய துவன்னிய. அதுக்கு பிறகு அடுத்த பாயிண்ட் வந்து ஆண்பால் வந்தா எப்பவும் போல ஏ எழுத முடியும். சரியா? இறந்த காலத்துல மாதிரி ஏ எழுத முடியும். சோ அதுல எப்படின்னா கரணவா கரண்ணேய. பலனவா பலன்னேய துவனவா துவன்னேய நடனவா நடன்னேய நடன்னேய. இதுதான் அப்படி. இப்ப அடுத்தது உனக்கு கேள்விக்குமே அப்ப டீச்சர் பகுவச்சனைக்கு எப்படி வரும்? சரி, பகுவச்சனைக்கு எப்படி வரும்னு சொன்னா ஓயல முடியும். கரண சொல்லலாமா? செல்லாம் கரணவா அது எப்படி பண்ண முடியும்? கரண் நோய. ஹரி தவ முகத்த குருவர் உகன்வனவா උගන්වන්නෝය. හරි. ක්‍රීඩකයා දුවනවා ක්‍රීඩකයෝ දුවන්නෝය දුවන්නෝය. හරි. මේක තමයි සිස්டம் එක. හරි. இப்ப நான் கேள்வியா கேக்குறேன். பிரசன்ட் டென்ஸ்ல எழுவாய் ஒருமைன்னு எப்படி முடியும்? பன்மைனா பின்பலி தி. இறந்த காலத்துல பாஸ்ட் டென்ஸ்ல அதீத காலே எழுவாய் வந்து ஒருமை பெண் பால்னு எப்படி முடியும்? கலாய ஆய ஆய. ஓ, ஆய. அதே வந்து ஆண் பால்னா ஏய ஏய. அதே பன்மைனா ஓய அல்லது ஓய. ரெண்டுக்குமே ஓய ஓய இல்லாட்டி ஓய இல்லாட்டி ஹல முடியும். சரியா? இப்ப அநாகத காலையில எழுவாய் பெண் பால்னு எப்படி முடியும்? ஈய. ஓ, ஈய. அது நீன்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அதே ஆண் பால்னா ஏய ஏய. அதே பன்மைனா ஓய ஓய. ஓய. கர்மமானது நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அது என்ன காலம் இப்படிதான் சொல்லணும். என்ன காலம் ஆண் பாலா பெண் பாலான்னு சொல்றது மட்டும் சொல்லு. ஒருமையா பன்மையா இது வரும். ஓகே. அக்கா செல்லம் கரை என்ன காலம்? वर्तमान काल ஓ, एकवचन स्त्रीलिंग ஏகவச்சன. ஏகவச்சன ஸ்திரீலிங்க. ஸ்திரீலிங்க எப்பா වර්තමාන කාලේ ස්ත්‍රීලිංග තේරුම. ඒකවචන මට சொன்னா. ඊට පස්සේ ඊළඟට මම අහන්න කියනවා මොකද්ද? කවුද? ආච්චි හෙට පැනලා යන්නීය. මොන කාලෙද? अनागत काल අනාගත කාලය एकवचन स्त्रीलिंग ஓ, ஸ்திரீலிங்க නම් පද ඒකවචන. ඊට පස්සේ සීයා ඊයේ පැනලා ගියෝය. සෝරි ගියේය. අතීත කාලය कालय ඒකවචන පුරුෂලිංග පුරුෂලිංග. හරි. අම්මා මට තෑගි අරන් දුන්නාය. वर्तमान काल एकवचन අතීත කාලය අතීත කාලය एकवचन ත්‍රීලිංග ස්ත්‍රීලිංග. ඔව්, ඒක වචනේ ස්ත්‍රීලිංග. හරි. ඊට පස්සේ මොකද්ද? වෙළඳ ව්‍යාපාරිකයෝ දුප්පත් මිනිසුන්ට උදව් කළහ. අතීත කාලය බහුවචන வெரி குட். இப்ப விளங்கிச்சா அது? ஓ டீச்சர் ஓகே. இதுல வந்து இன்ஷால்லா இதுல ஃப்ரீ செஷன் வந்து நடக்குது. பிப்ரவரி முடிஞ்சு தானே? இல்ல, ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 1ஆம் தேதி வந்து காலையில ஒரு 9 to 11 வரைக்கும் ஒரு செஷன் செய்யறேன். உங்களுக்கு ஓகே தானே? மத்தவங்களும் யூஸ் பண்ணணும் தானே? சோ இன்ஷால்லா நீங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லுங்க. இந்த செஷன் நடக்குது ஃப்ரீ செஷன். ஓகே. செமினார் வந்து ஃப்ரீயா தான் நடக்குது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கும்
இது அப்படியே ஃபுல்லா சொல்லி கொடுப்போம். ஓகே, என்னலாமே கிளாஸுக்கு இவராய் அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாட காவல் டீச்சர் ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ்.